ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நம் மூலமாக 4 பேர் இல்லை 400 பேராச்சும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் எப்பொழுதும் செயல்படுகின்ற என்னுடைய அன்பான பாசமான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மை என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 2026 துவக்கம் முதல் 2026 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டுனா ஜூன் மாதம் வரை ஒரு காலகட்டம், ஜூனுக்கு மேலே ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத பிரிக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி. இந்த நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க, வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கடினமாக வேலை பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. ஸோ வேலையில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 11ஆம் இடத்துல, அதாவது 9 10க்குரியவன் 11இல் அமர்ந்து வக்கர நிவர்த்தி இப்போ தான் ஆயிருக்கார். ஸோ இவர் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தனால 3ஆம் பார்வைங்கிறது உங்களை தான் பார்க்கார் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குது, நிறைய விஷயத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு முடிவு, ஒரு சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியல. ஓகே இதை செஞ்சுவோன்னு நினைக்கிங்க, கடைசியில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது. செஞ்சிடும்னு நினைக்கிங்க, உங்கள் எதாவது காப்பி அடித்து இன்னொருத்தங்க செஞ்சிடறான். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது சரியாக போகுது. கட்டாயமாக நீங்கள் நினைத்த விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது முன்னாடிலாம் ஒரு 2 வருஷமாக எப்படின்னா, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. நீங்கள் செய்கிற தொழிலில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் உங்கள் சொந்த தொழிலுக்காக நீங்கள் 18 மணி நேரம் கூட ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கான லாபம் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ லாபம் எப்போ கிடைக்கும்னா, இந்த 2026 துவக்கம் முதல் உங்களுக்கு லாபம் பெருக போகிறது. ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக லாபம் அதிகரிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். மனசு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மன தைரியம் ஏற்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்கிறத தெளிவாக சொல்லலாம். அதுபோல் கடன் பிரச்சனை சிக்கி வச்சுருக்கீங்களே, இந்த கடன் சுமை உங்களை ரொம்ப ரொம்ப வாட்டியிருக்கு. என்னடா பண்ணணும்னு தெரியல, முடிச்சுக்கிறீங்க. அசால்ட்டாக மற்றவங்களுக்காண்டி வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த கடனில் மாறிட்டு முடிக்கிங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கடன் பிரச்சனை மீறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோல் காதலில் சிக்கி தவிக்கிறீங்க.
இந்த அதாவது என்ன சொல்லணும்னா, ரிஷபராசி என்பர்கள் எந்த இடத்துல லாக் ஆவீங்கன்னா, அன்பு, காதல் இந்த 2 விஷயத்துல தான் லாக் ஆவீங்க. உங்களை எப்படியாச்சும் ஏமாத்திடணும், உங்களை எப்படியாவது லாக் பண்ணிடுங்கிறதுக்கு அவங்க விரிக்கிற வலையே காதல் தான், அன்பு தான். இதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்களான்னா உறுதியாக ரிலீஸ் ஆவீங்க. நீங்கள் கரெக்டான ஒரு பாணியில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக காதலினால் ஏற்பட்ட பிரச்சனையை, காதல் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. காதல்னால் ஏற்பட்ட பிரச்சனை, காதல் மூலமாக வந்த பிரச்சனை, இது எல்லாத்துலேயும் நீங்கள் ரிலீவ் ஆகி ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கப் போகிறது என்று உறுதியாக சொல்லலாம். அதே போல் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இவனால் உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேறினாங்க. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டியாக உணர முடியும். ஸோ இந்த வருடத்தில் 2026 நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். அதே போல் அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. ஸோ அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது சின்ன சின்ன தாக்கம் வந்தால் உடனே அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன செய்யலாங்கிறத பார்க்கணும். அம்மா கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் தொடரக்கூடாது. வீடு கட்டுவதாக இருந்தால் வாஸ்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். காதல் என்று வந்தாலே பேசாமல் இருக்குமா, எனக்கு இந்த காதலே வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவுசெய்து சொல்லிடுங்க. திரும்பியும் மறுபடியும் உங்களை லாக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களோட லைஃப்பில் இந்த 2026 மகிழ்ச்சிகளை உறுதியாக நீங்கள் அதிகமாக சந்திப்பீர்கள். அதன் மூலமாக உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த 2026 நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னை வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி தாயை பிடிச்சிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இரவு 8 to 9 நீங்கள் சுக்கிர ஓரையில் கரெக்டாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.